ஸோ 2024ல் வாட் இஸ் யுவர் அவுட்லுக்? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா 2024 அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் மேக் ஆர் பிரேக் அப்படின்றாங்க மீடியாவுக்கும் சரி. வாட் இஸ் யுவர் அவுட்லுக்? ஃபர்ஸ்ட் இது மேக் ஆர் பிரேக்குன்னு தான் நான் நம்பலை. ரைட்டா? ஃப்ரான்சிஸ் பியூகே சொன்ன மாதிரி எண்ட் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் லிபரல் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி வில் ட்ரைம்ப். அதனால் இந்த வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிறது நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார்னா, மோடிஜி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார்னா இந்தியாவை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவில் நடக்காத மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது அப்படி இட் இஸ் நாட் பாசிபிள். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சவுத்தில் பெரிய ப்ரொட்டஸ்ட் பிக்கஸ்ட் மாற்றம் என்ன பண்ண போகிறாரு 2026 அவர் பவரில் இருந்தார்னா he is trying to push through delimitation. பட் நீங்கள் ஃபார்மர் பில்லை பாருங்கள், இல்லை இந்த லேடிஸ் ரிசர்வேஷன் பில் பாருங்கள், புஷ் கம்ஸ் டு ஷோவ் பெல்ட்டி அடிச்சிடுவார். மீடியா அதை பற்றி பேசாது. ரிஃபார்ம் பில்லை பர்மனெண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டார். லேடிஸ் பில்லெல்லாம் கூப்பிட்டு சடனாக பார்லிமெண்ட்லாம் 2031 ஆக்கிட்டார். 2031 அவருக்கு 88-90 வயசு இருக்கும். அங்கே போட்டார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு தள்ளிட்டார். இட்ஸ் நாட் ஹிஸ் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தள்ளிட்டார். 5 வருஷத்துக்கு $5 trillion பேசினார். 2024-25 $5 trillion எக்கானமி பேசினார். இப்போ அது 2029க்கு போயிடுச்சு. வேர்ல்ட் கப் தோக்கிற அன்றைக்கி என்ன சொன்னார்? 2 கூஜாங்களை தூக்க வச்சு 5 trillion எக்கானமி ஆகிட்டோன்னாரு. யாரு? 2 கூஜா இருந்தாங்க. இல்ல அன்னைக்கு எல்லாரும் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினா ட்வீட் பண்ணது பெரிய கூஜா. யாருக்கு எல்லா கான்ட்ராக்டும் இந்தியாவில் போகுதோ அவர் பண்ணிட்டு இருந்தார், ட்வீட் பண்ணார். அப்போ நாங்கள் எடுத்து காமிச்சோம், ஐயா $53 நீ அசியூம் பண்ணால் நீ $5 trillion. ஆனால் வெளில பார்த்தா $83 இருக்குது. நீ $5 trillion போக போகிறது இல்லை. இந்த வருஷமும் $5 trillion கிடையாது, அதுக்கு அடுத்த வருஷமும் $5 trillion கிடையாது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விடுறது, அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இல்லையான்னு மீடியா எக்ஸாமினே பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்டுறது. ஸோ புஷ் கம்ஸ் டு ஷோவ் என்ன பண்ணுவார்? பெல்ட்டி அடிப்பார். நீங்கள் சொல்கிறதுக்கு கேள்வி 26 டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவார். கர்நாடகா சும்மா இருக்க போகிறது. இப்போ ஆல்ரெடி கன்னடா அங்கே ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்க, வாத்தால் நாகராஜ் 60% 50% எவ்வளோ கன்னடிகா ஹெட்லைன் போர்டு கன்னடாவில் எவ்வளோ இருக்கணுங்கிற தகராறு வந்துருச்சு. 67 இங்கே நடந்த தமிழ் ஹிந்தி அஜிடேஷனை நம்ம மறந்துட முடியாது. எங்கேயுமே யாருமே அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டாக மக்கள் சரண்டர் பண்ண மாட்டாங்க. அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, யூபிஏ 80லேருந்து 160 சீட்டு கொண்டு போயிட்டது, 80 to 160 யூபிஏ கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு 40 to 50 கொண்டு போகிறதுங்கிற எய்மில் இருக்கார். அப்படின்னா என்னென்னா, இந்த 6 மாநிலத்தில் வச்சே நீங்கள் 3/4 மெஜாரிட்டி அவர் பர்மனெண்ட்டாக ஜெயிக்கலாங்கிறது தான் அவரோட ஐடியா. அது டெஃபினட்டாக அதுதான் ஃப்ளாஷ் பாயிண்ட் இன்கேஸ் ஹி கம்ஸ் டு பவர். அவர் பவர் வருவாராங்கிறது கேள்விக்கு பதில் சிஎஸ்டிஎஸ்னு ஒரு பெரிய சர்வே இருக்குது. அவங்க 25 வருஷமாக எடுத்த சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு கடைசி 15 டேஸில் தான் மக்கள் என்ன சொல்ல போகிறோம் நினைக்கிறாங்க. மோர் தென் 70% ஆஃப் த பீப்புள் will decide whom to vote for in the last 15 days. லாஸ்ட் டைம் புல்வாமான்னு ஒரு நான் புல்வாமா நிஜமாகவே நடந்தது அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் அன்றைக்கி இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் வேறு மாதிரி சொல்கிறாரு. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, 48 மணி நேரம் கார் எப்படி போச்சு, மோடி என்கிட்ட இதை பெருசாக்காதன்னு சொன்னாருன்னு அவர் சொல்கிறாரு. அஜித் தோவல் என்ன பேசினார்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இல்லை, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அது பெரிய அதான் ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் கவர்னர் சத்யபால் மலிக். ஸோ இந்த எலெக்ஷன் இந்த 5 மாநில தேர்தல்னாலேயோ இல்லை இன்றைக்கி 22ஆம் தேதி அயோத்தியாவில் கோவில் திறக்கிறதுனாலையோ அதனால டிசைட் ஆக போகிறதில்ல. ஏன் இப்போ நீங்கள் வட இந்தியாவில் பல எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க, நீங்கள் இந்த 2024 எலெக்ஷனை ஒட்டி தான் இந்த ராம் டெம்பிளோடைய இனாகுரேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய எலெக்ஷன் அஜெண்டாவாக மாறும். உங்களுக்கு அந்த இந்துக்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது மாதிரி ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. கடைசி 15 நாள் தான் எலெக்ஷன் டிசைட் பண்ணும். இது நான் சொல்லலை, சிஎஸ்டிஎஸ் சர்வே சொல்லுது.
அதனால் அவங்க தோற்றுருவாங்கன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷன் வில் பி டிசைடட் இன் த லாஸ்ட் 30 days அண்ட் தட்ஸ் அ லாங் டைம் அவே. எ வீக் இஸ் அ லாங் டைம் இன் பாலிட்டிக்ஸ். சார் பட் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஓட்டர், ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து நார்த் இந்தியாவில் அவனுடைய மைண்ட் இன்னைக்கு மாறி இருக்கு. அவனுக்குள்ள ஒரு சரி, அப்போ எப்படி பீகாரில் மத ரீதியான ஒரு பெருமை அப்படின்றது, பீகார் ஜார்க்கண்ட்ல ஏன் அவங்க ஆட்சியில் இல்லை? ஹிமாச்சல் பிரதேஷில் எப்படி தோற்று போனாங்க? ஹிமாச்சலில் பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது, தலித் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, எப்படி தோத்தாங்க? ப்ளஸ் அவங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் பீகாரில் அதிகமாக இருக்காங்க, எப்படி தோத்தாங்க? பீகாரில் எப்படி தோத்தாங்க? ஜார்க்கண்டில் ஏன் தோத்தாங்க? ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ கவுண்டர் கொஸ்டின். நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த தோற்று போன 5 மாநிலம் நாங்கள் தோற்று 1ல் தோற்றோம், மீதி 4 அவங்க ஜெயித்தாங்க. அதில் டோட்டலாக வந்து அந்த மெயின் 4 ஸ்டேட்டில் வந்து 65 ஏதாவது பார்லிமெண்ட் சீட் இருக்குது. எங்கள்கிட்ட போன வாட்டி இருந்தது இதில் 3, இதில் தெலுங்கானாவில் 3, மத்திய பிரதேஷில் 1, ராஜஸ்தானில் 0, சத்தீஸ்கரில் 2. ரைட்டா? இந்த வாட்டி நாங்கள் டெஃபினட்டாக தெலுங்கானாவில் அதுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம். மத்திய பிரதேஷில் 2-3 ஜெயித்தா கூட எங்களுக்கு கெயின். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த 4 மாநிலத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ ஜெயிக்குமோ ஆல்ரெடி பிஜேபி ஜெயிச்சிடுச்சு. தெர் இஸ் நத்திங் தே கேன் கெயின், தெர் இஸ் ஒன்லி தே கேன் லூஸ். அதே மாதிரி யூபியில் இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். போன வாட்டி யூபியில் அவங்க 60 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க. 62, 63 சீட்டு ஜெயித்தாங்க. மாயாவதி 10 சீட்டு ஜெயித்தாங்க. எஸ்பி 1 ஜெயிச்சது, காங்கிரஸ் 1 ஜெயிச்சது. ராகுல் காந்தியே தோத்தார். தெர் இஸ் நத்திங் டு கெயின். அவங்க கெயின் பண்ணோன்னா வெஸ்ட் பெங்கால் 18 சீட்டு போன வாட்டி ஜெயித்தாங்க, இந்த வாட்டி தோக்க போகிறாங்க. அவங்க கெயின் பண்ண வேண்டிய ஏரியாலெல்லாம் சவுத்துலேயும் ஈஸ்ட்லேயும் தான் இருக்குது. எங்கள் ஒரிசாவில் 10 சீட்டு ஜெயித்தாங்க, ஒரிசாவில் கெயின் பண்ணலாம், நார்த்து இதில் கெயின் பண்ணலாம், இதில் சவுத்தில் கெயின் பண்ணலாம். போன வாட்டி கர்நாடகாவில் 25 சீட்டு ஏதோ ஜெயித்தாங்க, இந்த வாட்டி கர்நாடகாவில் குறைய போகிறது. ஸோ ஒரு பிளைண்டாக வந்து ஒன் சைடாக ஸ்விங்கு போகிறதுன்னு சொல்லாது. இந்த வாட் தே ஒன் மேக்ஸிமம் தே ஒன் எவ்ரி திங் இன் மத்திய பிரதேஷ். 3 சீட் தான் தோத்தாங்க மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரில். ராஜஸ்தானில் 1 சீட்டு கூட தோக்கலை. யூபியில் 80 சீட்டில் 60 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயித்தது. தெர் இஸ் நத்திங். இப்போ இந்த 4 மாநில தேர்தலில் அவங்க ஜெயித்ததில் தெர் இஸ் நத்திங் மச் டு கெயின். அயோத்தியா ராம் மந்திருங்கிறது யூபியில் பெரிய விஷயமா இருக்கலாம், நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? பட் யூபியில் அவங்க ஆல்ரெடி மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க. தெர் இஸ் நத்திங் டு பி மேக்ஸிமைஸ்ட். மாயாவதியை ஈடியை காமிச்சு பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ மாயாவதி டெஃபினட்டாக அலைன்ஸுக்கு வர மாட்டாங்க. ஆர்எல்டி, காங்கிரஸ், எஸ்பி 3 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா அதுதான் இந்தியா அலைன்ஸ். அதாவது சரண் சிங்கோட பேரனோட பார்ட்டியும் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து நின்றுதுன்னா டெஃபினட்டாக பிஜேபியோட சீட் எண்ணிக்கை குறையும். அதில் சந்திரசேகர் ஆசாத்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் இந்த அலைன்ஸில் சேர்ந்தார்னா மாயாவதி ஓட்டும் குறைஞ்சு டெஃபினட்டாக போன வாட்டிக்கு இந்த வாட்டி ஒரு 2 சீட்டு பிஜேபி குறையுமே தவிர ஏறாது. தேர் கெயின்ஸ் ஹேஸ் டு கம். மம்தாவை தோக்கடிக்கணும் கம்ப்ளீட்டாக, நவீன் பட்நாயக்கை தோக்கடிக்கணும், சவுத்தில் காலி பண்ணணும். மகாராஷ்டிராவில் லாஸ்ட் டைம் தே ஒன் 46 out of 48 இன்க்ளூடிங் எஸ்பி சிவசேனா. இந்த வாட்டி உத்தவையும் சரத்பவாரையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் தம்சம் பண்ணணும். நடக்கிறது ரொம்ப அவங்களுடைய இலக்கு அப்படின்றது. பிரதமர் மோடியே வந்து அவங்களுடைய இன்டர்னல் மீட்டிங்ஸில் பேசும்போது இந்த முறை 400 எங்கேருந்து ஜெயிப்பேன் நீ சொல்லு. சவுத்தில் தமிழ்நாட்டில் ஷபீர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படியே இந்த செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் டிஎம்கே இது ரிப்பீட் ஆச்சுன்னா, அதிமுக எடப்பாடி தனியாக நின்னார்னா பிஜேபிக்கு எங்கே ஜெயிக்க போகிறாங்க? ஏடிஎம்கே நிஜமாகவே தனியாக நின்றுச்சுன்னு வைங்க, இட்ஸ் அ 3 cornered contest, ரைட்? ஏடிஎம்கே சப்போர்ட் இல்லாமல் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் பிஜேபியால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு டஃப் கான்டெஸ்ட்டு கன்னியாகுமரி இருக்கலாம், அங்கே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதை தவிர தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். கேரளாவில் வாய்ப்பே கிடையாது. கர்நாடகாவில் 25 குறையும், ஏறாது. ஏன்னா லாஸ்ட் டைம் காங்கிரஸ் 1 சீட் தான் ஜெயிச்சுது, குறையும் ஏறாது. தெலுங்கானாலையும் 3 சீட்டோ 4 சீட் போன வாட்டி ஜெயித்தாங்க, குறையுமே ஏறாது. ஆந்திராவில் 0. எங்கே 400 வரும்?
எங்கே ஜெயிப்பாங்க, எங்கே எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வரும்? அதான் ப்ராப்ளம் மீடியாவுக்கு. மீடியா என்ன நினைக்குதுன்னா, இங்கிலீஷ் மீடியாலையும் ஹிந்தி மீடியாலையும் பேப்பரில் வர நியூஸையும் நீங்கள் அனலைசஸ் ஜேர்னலிசமே உங்கள மாதிரி நியூஸ் மினிட் மாதிரி வெரி ஃபியூ பீப்புள் டூ. வயர், நியூஸ் மினிட், இவங்கெல்லாம் நீங்களாம் தைரியமாக பண்ணுறீங்க. பிரிண்ட்டே கூஜா தூக்குறது தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன் இது சார். நீங்கள் 400 சீட்டு ஜெயிக்கணும்னா 543ல் 143 சீட்டு தான் ஜெயிக்கணும். சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி 400 சீட்டு ஜெயிப்பீங்க? மோடி ஹே தோ மும்கின் ஹே. எங்கே தமிழ்நாடுல மோடி ஹே தோ மும்கின் நையா? 40 சீட்டு சார். பாண்டிச்சேரி வேணாம். அதுதான் சார் ஒரு ராம் டெம்பிள் இனாகரேஷன், அதுல இருந்து வரக்கூடிய அந்த மொமெண்ட் அதோடைய தாக்கம் வந்து உங்களுக்கு ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அதே மொமெண்டமா வந்து உங்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, மற்ற மாநிலம், கர்நாடகால எவ்வளவு ராமர் பக்தர் இருக்காங்க சார். நான் என்ன கேட்கிறேன் சார், கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நீங்க ஜேடிஎஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் கட்சியுடைய தலைவர் குமாரசாமி பேசி முடிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறாரு சார். முடிக்கும் போது இப்ப அது வந்து கவிதா வந்து பேசுறாங்க சார். டிஆர்எஸ் அந்த அளவுக்கு கீழே வரைக்கும் கொண்டு வராங்க. ஜனதா தள் செக்யூலர்னு பேர் இருந்தது. அதுல நிறைய முஸ்லீம் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. இவர் அனௌன்ஸ் பண்ணோன்னா எவ்வளோ பேர் கட்சியை விட்டு போனாங்க. கட்சியில் ஆள் சேர்ந்தாங்களா, கட்சியில் ஆள் விட்டாங்களா? ஒன்று. சதானந்த் கவுடான்னு ஒருத்தர் இருந்தார். எந்த கட்சியில் இருந்தார் உங்களுக்கு தெரியும், எந்த கட்சியில் இருந்தாருன்னு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இருக்கிற 4-5 முஸ்லீம் கவுடா லீடர்ஸும் பிஜேபியை டெசர்ட் பண்ணுவோம். ரைட்டா? இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் குமாரசாமி அண்ட் எங்கள் ஒருத்தர் டிகே சிவகுமாருக்கும் சதானந்த் கவுடாக்கும் இருக்கிற கிளாஷ் இது இன் சதர்ன் கர்நாடகா. லாஸ்ட் டைம் இ டிடன்ட் வின். டிகே சுரேஷ் மட்டும்தான் ஜெயிச்சார். இந்த வாட்டி நாங்கள் கெயின் தான் பண்ணுவோம் சார். நீங்கள் ஜெயிச்ச சீட்டை கொடுக்க போகிறீங்க சார். நீங்கள் புது சீட்டு கொடுக்கல. ஜனதா குமாரசாமிக்கு ஜெய் ஸ்ரீராம் எதுக்கு சொல்கிறாரு? பிஜேபி ஜெயிச்ச 4 சீட்டை விட்டு கொடுக்குறீங்களே. பிரதமர் சொல்கிறார் 400 சீட்னா நீங்கள் 400 சீட் ஜெயிக்கிறாருன்னா ஜெயிச்ச சீட்டை எதுக்கு சரண்டர் பண்ணுறீங்க? அவன் மைசூர் கேட்குறான். மைசூர் போன வாட்டி நீ தானே ஜெயிச்ச. ஹாசன் கேட்குறான். ஹாசன் நீ ஜெயிச்ச சீட்டு தானே. போன அம்பரீஷோட ஒய்ஃபு பிஜேபி சப்போர்ட்டில் ஜெயிச்ச மாண்டியாவை சரண்டர். 4 சீட்டு நீங்கள் ஜனதா தள் கொடுக்கறதும் பிஜேபியோட சிட்டிங் எம்பி சீட்டு. அப்போ நீங்கள் 400 சீட்டு ஜெயிக்கக்கூடிய பிஜேபி சிட்டிங் சீட்டை ஏன் ஆப்போசிஷனுக்கு கொடுக்கறது? ஒரு புது அலைன்ஸ் ஃபோர்ஜ் பண்ணலாம். அப்பதான் என்ன அர்த்தம்னா we are not confident. நான் பேசுறது பேசுவேன் சார். there is nothing to gain in UP. நீங்கள் வந்து 160 சீட்டை, அதுக்கு தான் 26ல் 160 சீட் ஆக்குறேங்கிறீங்க. இங்கே ராமர், இங்கே வந்து முருகர் பக்து. நீங்கள் முருகனுக்கு கோயில் கட்டினா தமிழ்நாட்டில் ஜெயிக்கலாம். பயணி மாதிரி இன்னொரு பயணி கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. நான் இல்லை கடவுள் பக்தி இல்லைன்னு சொல்ல. திருப்பதி கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இம்பேக்ட் இருக்கும். ஐயப்பன் கோவில்களை கிரியேட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இம்பேக்ட் இருக்கலாம். சவுத்தில் இம்பேக்ட் இருக்கலாம். சவுத்தில் ராமருக்கு அவ்வளோ பெரிய நேம் கிடையாது, இல்லைன்னு சொல்ல. இட்ஸ் அ மைனர் ஃபிகர். இல்லை, அந்த அந்த உணர்வு தானே இப்போ அந்த உணர்வு வரல. ஒரு அதாவது இன்னைக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு செக்குலர் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்த கட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு ஹிந்து பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசுறதுல வந்து இடி நான் இடி பார்ட்டி. ஈடிக்கு பயம் பண்ணவங்க, ஈடிக்கு பயப்படாதவங்க. ஈடிக்கு பயந்த இப்போ ஏன் எடப்பாடி வந்து தைரியமாக பேசுகிறாரு, பேச மாட்டேங்கிறாரு? ஈடியை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. கவிதாவுக்கு அந்த லிக்கர் கேஸில் இந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் 6 மாதமாக ஜெயிலில் இருக்காரு. மனிஷ் சிசோடியா ஜெயிலில் இருக்கிறாரு. கவிதா அதே கேஸில் அக்யூஸ்டு. ஒரு நாளைக்கு கூட உள்ளே போகல. 2 பேரும் ஒன்றே தான். கவிதா ஒரு சைடில், மனிஷ் சிசோடியா ஒரு சைடில். மனிஷ் சிசோடியா கேஸில் மணி ட்ரையல் கூட இல்லை. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் எதுக்கு ஜெயிலில் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆகும்னு நான் காட்டுவேன். உனக்கு என்ன பாடம் என்ன? இப்போ வந்து எடப்பாடி சொன்ன பேச்சு கேட்கலன்னா மனிஷ் சிசோடியா கதை தான் ஆகும். அதனால் அவர் குமாரசாமிக்கும் அந்த கதி தான். அதனால் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாரு. பாதி கட்சியை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஓல்ட் மைசூர் ரீஜனில் பாதி கட்சியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிகிட்டு இருக்காரு. இஃப் பிஜேபி ஹேஸ் டு வின், பிஜேபி 400 சீட்டு ஜெயிக்கணும்னா ஷபீர்
டெஃபினட்டாக வந்து தே ஹாவ் டு கேப்சர் சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டை தக்க வச்சுக்கணும். இன்றைக்கி இந்த இடத்துல எல்லாமே தே ஆர் கோயிங் டு லூஸ் சீட்ஸ் நாட் கெயின் சீட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். என்னுடைய கடைசி கேள்வி, உங்களுக்கு சுப்பிரமணியம் சுவாமி வந்து சமீபத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஆஃப்டர் the cringing questions of India Today and muddled answers of Modi was read out to me, I became convinced that emergency-like situation was near. It reminded me of 1976 publications of India Today. அவர் என்ன ஹிண்ட் பண்ணுறாருனா, மீண்டும் வந்து மோடி ஒரு ஆட்சிக்கு வந்தார்னா அந்த எமர்ஜென்சி லைக் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிரும் அப்படின்றாரு. அதை விட மோசமாக இருக்கும் அப்படின்றாரு. 1975 விட மோசமாக இருக்கும். நான் மனசாட்சி உள்ளவன், என் நாக்கு பிறண்டு பேசாது. என்றைக்கும் ஐடியாலஜி, சபீருக்கு என்ன 10 வருஷமாக தெரியும், என் ஐடியாலஜியும் மாறாது, என் கன்விக்ஷனும் மாறாது. அன்றைக்கும் நான் 2013 நான் பாப்புலர் ஆனதே மோடி தவறுன்னு சொன்ன ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஆள்னா ரைட்டா. அன்றைக்கி ராக் ஸ்டாருன்னு பேசிட்டு எனக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி கிடைக்கல, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலன்னா நான் நாக்கு பிறல்ற மனுஷனை பற்றினா நம்ம பேச மாட்டோம். நோ டவுட் இஸ் அ கிரேட் எக்கனாமிஸ்ட், பெரிய எக்கனாமிஸ்ட். No, I'm saying like let's not talk about him. Let's talk about his reading. He says that if Modi wins I don't again, take it seriously. An emergency like situation. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரதாப் பானு மேத்தா எடுத்துக்கோங்க, ராமச்சந்திர குஹா எடுத்துக்கோங்க, ரைட்டா, சுப்பிரமணியன் சார், இவங்களுக்கெல்லாம் முதுகெலும்பே கிடையாதவங்க. ஐ எம் சேயிங் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. வயரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வேணால் லிங்க் அனுப்புகிறேன். இதே ராமச்சந்திர குஹா நிதிஷ்குமார் ஷுட் ரன் தி காங்கிரஸ் பார்ட்டின்னு பேசினவர். இன்றைக்கி நிதிஷ்குமார் அடிக்காத பெல்ட்டி கிடையாது. எங்கள் ஆட்சியில் எங்கள் அலையன்ஸில் தான் இருக்கார். எவ்வளோ வாட்டி பிஜேபிக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியும். இந்த சோகால்டு இன்டலெக்ட் வந்து அவர் தான் லீடராக இருக்கணும், ராகுல் காந்திக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன ராமச்சந்திர குஹாவோ, இல்லாட்டா அன்றைக்கி வந்து மோடி வில் சேவ் இந்தியான்னு சொன்ன பிரதாப் பானு மேத்தாவோ, இல்லாட்டா கூஜா தூக்கின சுப்பிரமணியம் சுவாமியோ எடுத்துக்கிறதா நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இந்தியன் டெமோக்ரஸி இஸ் வெரி ஸ்ட்ராங், ரைட்டா, வெரி ஸ்ட்ராங். 26 வில் பி த ஃப்ளாஷ் பாயிண்ட். இந்தியா அலையன்ஸ் ஜெயிச்சா டிஃப்யூஸ் ஆகிடும் டென்ஷன். ஏன்னா வி வில் நாட் பார்லிமெண்ட்டை நாங்கள் கை வைக்க மாட்டோம். பட் 788 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கை வைப்பேன்னு சொல்லியிருக்கார் மோடி. எப்படி நடக்குங்கிறது இந்த கடைசி நான் சொன்ன மாதிரி சிஎஸ்டிஎஸ் பண்ணி 15 நாளில் நடக்கும். நீங்கள் ராமர் கோயிலை பற்றி பேசுகிறீங்க, எங்கால 6000 கிலோமீட்டர் நடக்க போகிறோம். ராமர் டிவியில் பார்ப்பாங்க மக்கள், ராகுல் காந்தியை நேராக கண்ணோட பார்க்க போகிறாங்க. எதுக்கு பெட்டர் இம்பேக்ட்டுங்கிறத நம்ம மே மாதத்தில் பேசுவோம். ஓகே. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அத்வானி எங்கே இருக்காரு? அயோத்தியா போகிறாரா இல்லையா? இன்னும் அவர் கன்ஃபார்ம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை, இந்த குரு துரோகங்கிறது ஹிந்துயிசமில் உண்டா இல்லையா? நான் படித்த முதல் ஸ்லோகம் குருதேவோ மகேஸ்வரா. குரு வந்து சிவனுக்கு மேலே உள்ளவன். இப்போ அவரோட அரசியல் குரு அத்வானின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் குரு நடத்துறதை பற்றி இங்கே இருக்கிற ஹிந்துத்வா ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? இல்லை, அதை பற்றி பேசாமல் விட்டுணுமா? கவர்னர் போய் யூபி கவர்னர் போய் சாண்டம் சாண்டோரம் தான் இருக்கலாம், ஆனால் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அங்கே இருக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா அவங்க ட்ரைபலா? இதுதான் ஹிந்துயிசமா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் படித்தவனுக்கு தெரியும், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா செர்மோனியல் போஸ்ட் ஆனால் சிட்ஸ் அபவ் தி பிரைம் மினிஸ்டர். நம்ம ஊர் ராஜா மாதிரி அது. அவங்க ஊரில் செர்மோனியல் கிங் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் ஹையஸ்ட் போஸ்ட் அது தான். அப்போ அவங்கள பார்லிமெண்ட்டுக்கும் கூப்பிடல நீங்கள். இப்போ இங்கேயும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் சாண்டம் சாண்டோரமில் இருக்கலாம், கவர்னர் சாண்டம் சாண்டோரமில் இருக்கலாம். அப்போ இவங்க மட்டும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ எந்த ஹிந்துயிசம்க்கு நோக்கி போகிறீங்க? இன்னொரு கரெக்டு தானே நான் கேட்குறது? இல்லை, உங்கள் கேள்வி பதில் அவங்க தான் சொல்லணும். அதில் ஒரு அப்புறம் குரு சாட்சாத் பரம்பிரம்மன்னு இருக்கா இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் இருக்குல்ல, நான் படித்த சம்ஸ்கிருதத்தில் இருந்தது. அப்போ அத்வானியோட நிலைமை என்னங்கிறத யோசிக்கணும் நம்ம. என்னுடைய கடைசி கேள்வி சார், நீங்கள் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு இந்தியாவில் 2 விதமான எதிர்கட்சிகள் இருக்காங்க. ஒன்று வந்து ஈடிக்கு பயந்த எதிர்கட்சிகள், ஈடிக்கு பயப்படாத எதிர்கட்சிகள், ஈடிக்கு பயப்படாத எதிர்கட்சிகள் அப்படின்னீங்க. அது ஒரு நல்ல அனாலஜி. பட் இடியுடைய ரோல் பர்சே இன்னைக்கு வந்து இட்ஸ் பிகம் கொஸ்டினபிள்.
இடியை வந்து பல தலைவர்கள் சொல்றாங்க, அதாவது ஜெர்மன்ல ஹிட்லர் வந்து கெஸ்டாப்போ மாதிரி இடியை இன்னைக்கு இந்தியாவில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. பட் இடியுடைய ரோல் இப்படி மாறினதுக்கு என்ன காரணம்? இதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிடுச்சு இல்லை. இதுக்கெல்லாம் வந்து நம்மள வந்து செட் ஆஃப் செக் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. when a parliament gets too powerful, சுப்ரீம் கோர்ட் தான் கேள்வி கேட்கணும். இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அங்கே பெரிய தகராறு பண்ணும்போது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, தி இஸ்ரேலி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜ்மெண்ட், ஜுடிஷியல் ரிவ்யூவே இருக்க முடியாதுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கு. நான் சொல்லலை, இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் லிவிங் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் ஃபலி நரிமன் வந்து இவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எரோனியஸ் அண்ட் பேட் இன் லா ஒரு 3 ஜட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. நான் சொல்லலப்பா, 3 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எரோனியஸ் அண்ட் பேட் இன் லா என்ன சொல்லியிருக்காரு? பேட் இன் லா, எரோனியஸ் அண்ட் பேட் இன் லா. அவரோட புதல்வன் உலகம் ஃபுல்லாக புகழ்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, இந்தியாவோட பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் ஓப்பனாக ஒரு ஸ்பீச்சில், ஒரு மெமோரியல் லெக்சரில் இது நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டார். இது நான் சொல்லலை, பழைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சொன்னதை நான் கோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபலி நரிமனை நான் கோட் பண்ணுறேன். வயரில் பேட்டி இருக்குது, அவரோட ஸ்பீச்சும் இருக்குது, மக்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் இட் செல்ஃப் அவங்க பாஷையில் சுப்ரீம் கோர்ட்டு எரோனியஸ் இன் லாவாக இருக்கும்போது இடி கேன் டூ வாட் இட் வாண்ட்ஸ். கட்டுப்படுத்த முடியாதா? எப்படி முடியும்? ஒரு செக்ஸ் அண்ட் அம்பேத்கர் ஹஸ் கிரியேட்டட் அ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவேன் நீங்கள்? இல்லை, அது வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அதை வந்து அதை நான் சொல்ல முடியாது. வேலை செய்யலைன்னு அவங்க சொல்கிறத நான் சுற்றி காட்டுறதோடு நான் நிறுத்திக்கிறேன். பிகாஸ் நான் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறேன். ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் சொன்ன மாதிரி தட் இஸ் த லாஸ்ட். கடவுளை கூப்பிட்டு வந்து நான் ஜட்மெண்ட் சொல்ல முடியாது. நான் கிருஷ்ணாவையும் கூப்பிட முடியாது, அல்லாவையும் கூப்பிட முடியாது. ரைட்டா? வி ஹவ் டு அக்செப்ட் வாட் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட். ஐ அக்செப்ட் வாட் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட். ஐ அக்செப்ட் த ஜட்மெண்ட். பட் நான் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, 2 ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லிவிங் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் பேட் இன் லான்னு சொல்கிறாங்க. ரைட் சார், பார்ப்போம் இந்த நிலைமை வரக்கூடிய நாட்களில் எப்படி மாறும்னு தெரியாது. 2024 ரொம்ப பரபரப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு பேட்டியில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.